கேமரா போக்கஸ் பண்ணாம சட்டமன்றத்தில் நடக்கும் அத்தனை நிகழ்வுகளையும் நேரலையில் தமிழக மக்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வகையில அந்த சரிசமமான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன். சட்டசபையில் தரமான சம்பவம். திமுகவை சீண்டிய பிரேமலதா மீண்டும் வார்த்தை விட்டு அந்நியார். ஆளும் கட்சியை மட்டும் கேமரா போக்கஸ் செய்யாமல் சட்டமன்றத்தில் நடக்கும் அத்தனை நிகழ்வுகளையும் நேரலையில் தமிழ்நாட்டு மக்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் சரிசமமான வாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் என சட்டப்பேரவையில் தேமுதிக எம்எல்ஏ பிரேமலதா விஜயகாந்த் பேசினார். இது மறைமுகமாக திமுகவை விமர்சிக்கும் வகையில் உள்ளதாக நெட்டிசன்கள் கூறி வருகிறார்கள். திமுக ஆட்சியில் நேரலை ஒளிபரப்பு செய்யப்பட்டால் கேமராக்கள் பெரும்பாலும் ஆளும் கட்சி அமைச்சர்கள், முதலமைச்சர்கள் மற்றும் அவர்கள் பேசும் பகுதிகளை மட்டுமே காட்டுகின்றன. எதிர்க்கட்சிகள் பேசும்போது அல்லது அமளியில் ஈடுபடும்போது கேமராக்கள் காட்சியில் இருந்து விலகி விடுவதாக ஒரு பொதுவான குற்றச்சாட்டு உண்டு. பிரேமலதா இதனைதான் சரிசமமான வாய்ப்பு தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்து பேசியுள்ளார். அன்பு தம்பி முதல்வர் விஜய் அவர்களுக்கு அண்ணனாக இருந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இதே அவையில் எதிர்க்கட்சி தலைவராக செயல்பட்டார். இந்த சட்டசபையில் ஆளும் கட்சியை மட்டும் கேமரா போக்கஸ் பண்ணாமல் சட்டமன்றத்தில் நடக்கும் அத்தனை நிகழ்வுகளையும் நேரலையில் தமிழக மக்கள் அனைவரும் தெரிந்து கொள்ளும் வகையில் அந்த ஒரு சரிசமமான வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். இவ்வாறு பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார். 2021 முதல் 2026 வரை திமுக ஆட்சியில் மட்டுமின்றி அதிமுக ஆட்சியின் போதும் சட்டப்பேரவை நிகழ்வுகள் முழுமையாக நேரலை செய்யப்படவில்லை. அப்போது எதிர்க்கட்சி தலைவராக இருந்த விஜயகாந்த் உள்ளிட்ட பல எதிர்க்கட்சி தலைவர்களின் பேச்சுக்கள் அவை குறிப்பில் இருந்து நீக்கப்பட்டதும் அவை மக்களிடம் சென்றடையாமல் ஆளும் கட்சிக்கு மட்டுமே முக்கியத்துவம் தரப்பட்டதையும் மறைமுகமாக நினைவூட்டி இருந்தார் பிரேமலதா விஜயகாந்த். சட்டமன்றம் என்பது ஆளும் கட்சிக்கு மட்டும் சொந்தமானது அல்ல, அது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து பிரதிநிதிகளுக்குமானது. சபாநாயகர் நடுநிலையாக செயல்பட்டு எதிர்க்கட்சிகளின் வாதங்களையும் மக்கள் பார்க்க வழிவகை செய்ய வேண்டும் என்பதே பிரேமலதா விஜயகாந்தின் எதிர்பார்ப்பாக உள்ளது.